என்னங்க என்னங்க, நம்ம குலதெய்வம் நம்ம ஜமீனோட பெரும் சொத்தா இருக்கிற பொக்கிஷ பொட்டிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா அது என்னன்னு தெரியல. கனவுல பொக்கிஷ பொட்டி வருதுங்க. அது கெட்ட அறிகுறியா இருக்கும்னு தோணுது. என்னங்க பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? பொக்கிஷத்தை அடையிறதுக்கு சில பேர் சதி பண்றாங்க. அவங்க களவாட முயற்சி பண்றாங்க. அதை நீ தடுக்கணும். யாருங்க அது? பொக்கிஷத்தை களவாட யார் முயற்சி பண்றாங்க? வில்லியனூர் ஜமீன் பசங்களா? அவங்கதான் நாகவள்ளி. பொக்கிஷத்தடைய பொல்லாத வேலை பண்றாங்க. செத்து போன மந்திரவாதியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அதை அபகரிக்க பாக்குறாங்க. அவங்க எண்ணம் பழிக்க கூடாது. அதை நீ தடுக்கணும். நான் வயசானவங்க, அவனுங்களோ பெரும் பாவிங்க. கூட மந்திரவாதி வேற இருக்கான். அவனுங்களை தடுக்க என்னால எப்படிங்க முடியும்? உன்னால முடியும் நாகவள்ளி. நாம வணங்குற குலதெய்வம் உனக்கு துணையா இருக்கும். நிச்சயமாங்க. தெய்வம் நம்மள கைவிடாது. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்கு நீ உடனே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அங்க போய் பூஜையில உட்கார பொக்கிஷத்தை காப்பாத்தி தரணும்னு சாமியை வேண்டிக்க. அதுக்கப்புறம் நீ பொக்கிஷ பெட்டியை தேடி எடுக்கலாம். அதுல உனக்கு எந்த தடங்களும் இருக்காது. சரிங்க, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். நீ உடனே போய் குலதெய்வ பூஜை ஆரம்பி. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொக்கிஷத்துக்கு ஆபத்து. இல்லங்க, இல்ல, நான் குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கே போறேன். பூஜை பண்ணி சாமியை வேண்டிக்கிறேன். அந்த பொக்கிஷம் நம்ம உசுரை விட பெருசு. உசுரே போனாலும் அது தீயவங்க கையில கிடைச்சிடக்கூடாது. நீ பூஜையை நல்லபடியா முடியும். பொக்கிஷத்தை எடுத்து பத்திரப்படுத்து. அதை உடனே செய்யறேங்க, கண்டிப்பா செய்யறேன். என்ன கால கொடுமட சாமி. நாம நீலவேணிக்கு பயப்படுறதா இல்ல அப்பப்பா வந்துட்டு போற மார்த்தாண்டனுக்கு பயப்படுறதான்னு ஒண்ணுமே தெரியலையே. பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு சொன்னா அந்த சாமியாரு சாகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கான். தொண்ணு பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருக்கிறதா? அந்த ஆளு நம்ம வாரிசுல ஒருத்தனை நரபலி கேட்கறான். என்ன செய்யலான்னு தீர யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, இது சரி வராது. நமக்கு அந்த பொக்கிஷமும் வேணாம், நரபலியும் வேணாம். விட்டுருங்கப்பா. டேய், புரியாம பேசாதடா. நம்ம குடும்பமே இப்ப ஆபத்துல இருக்குடா. ஏற்கனவே நிறைய பேர் வரிசையா செத்துருக்காங்க. நிறைய இழப்பு சந்திச்சிட்டோம். உண்மைதானே? அதுக்காக டேய், நீலவேணி சபதம் பண்ணிருக்காடா. வர்ற பௌர்ணமிக்குள்ள நம்ம ஜமீன் வம்சத்தையே கூண்டோடு அழிப்பேன்னு சவால் விட்டுருக்காடா. அது நடந்துட்டா மொத்தமா மேல போய் சேர்ந்துருவோம். இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாகிறதுக்கு பதிலா ஒருத்தனை உயிர் தியாகம் பண்றதுல தப்பே இல்ல. அந்த தியாகி யாரு? யார பலி கொடுக்கலான்னு சொல்ற? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நான் வேணா சாகட்டுமா? டேய், நீ செத்தால உபயோகம் இல்லடா. மார்த்தாண்ட சொன்னது நம்ம வாரிசுகள்ல ஒருத்தன், நம்மளே இல்ல. அப்போ நான் சாக கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்ற. என்ன ஒண்ணுக்கும் உதவாத வெத்து வெட்டுன்ற. பூவலிங்கம், பிரச்சனையை திசை திருப்பாத. ராஜன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஐயா அப்படி என்ன சொல்லிட்டாரு? நீலவேணி வதம் பண்ணா நம்ம ஜமீன் வம்சம் மொத்தம் அழிஞ்சு போயிட்டோம். அதுக்கு பதிலா ஒருத்தர் உயிர் தியாகம் பண்றது தப்பே இல்லடா. எல்லாம் சரிப்பா, ஆனா நம்ம யார பலி கொடுக்கறது? எனக்கு ஒன்றும் புரியலடா. என் பேரனுங்க எனக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா. அவங்க எனக்கு உசுருடா. அவங்கள பலி கொடுத்து இந்த குடும்பத்தை வாழ வைக்கணுமான்னு அது வேற கலக்கமா இருக்கு. அப்பா, இதுல கலங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம குலதெய்வம்னு யார் பக்கம் போடுறோம்? எவன் சாமியா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறானோ அவன் தான் குலதெய்வம்.
சாக போறது என் பிள்ளையோ இல்ல இவன் பிள்ளையோ, அது யாரா இருந்தாலும் அவங்க சாக போறது இல்ல. குலதெய்வமா இருந்து நம்மளை காப்பாத்த போறாங்க. ஆனா அந்த தெய்வம் யாருன்னு நாம தான் தீர்மானிக்கணும். என்ன இருந்தாலும் அவங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க. எனக்கு மனசே கேட்கலடா. அது யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நம்ம முடிவு பண்ணி தான் ஆகணும். மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். அருணகிரி, நீ என்னடா சொல்ற? இந்த பாருங்க, ஏற்கனவே என் 3 பிள்ளைங்களை நான் பலி கொடுத்துருக்கேன். இனிமே என் வீட்டுல யாரும் சாகக்கூடாது. உங்க 2 பேர் வீட்டுல யார பலி கொடுக்கறதுன்னு நீங்களே முடிவெடுங்க. டேய், என் வீட்டுல தான் செத்து போயிருக்காங்கல்ல, என் பையன் சாகல. அப்ப பூலிங்க வீட்டுல பலி கொடுங்க. டேய் நீ சும்மாறா. அண்ணே, உன் பிள்ளை அந்த துரமணி இருக்கான்ல, அவன் தான் குடிச்சிட்டு எதுக்கும் லாய்க்கு இல்லாம சுத்திட்டு இருக்கான்ல, அவனை பலி கொடுத்துடலாமே. ஏய் சும்மா இருடா. எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. என்னென்ன யோசனை? வா சொல்றேன். அருணகிரி, நீ உட்காரா. டேய், என் மேல நம்பிக்கை வைடா, உட்காரா. டேய் உட்காரு, வாங்கல. என்னண்ணே, எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? சரி, என்னடா நீங்க 2 பேரும் உள்ள போய் தனியா பேசிட்டு வர்றீங்க? ஒன்னும் இல்லப்பா, யார பலி கொடுக்கறதுன்னு என்னதான் யோசனை பண்ணாலும் மனசே வராது. என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளைங்களாச்சுப்பா. அதனால முடிவை சாமிகிட்டே விட்டுலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவிடாது? நம்ம வாரிசுங்க எல்லாருடைய பேரையும் சீட்டை எழுதி அதை சாமி முன்னால போடணும். அதுல ஒரு சீட்டை எடுக்கணும். அதுல யார் பேர் வருதோ அவங்கள முடிவு பண்ணிப்போம். இது நம்மளோட முடிவு இல்ல, அந்த சாமியோட முடிவு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அருணகிரி, உனக்கு இதுல சம்மதம் தானே?